கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவ சமாதானம் என்கின்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம தியானிப்பதற்கு ஏதுவாக நாம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இங்கே நம்ம வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குற்ற மனசாட்சி, நிம்மதி இல்லை, பல பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம். ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஒரு பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால பாவம் கழுவப்பட்டு அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா தேவ சந்தோஷம், தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயங்களில் காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆண்டவர் கூட அவருக்கு சமாதானத்தின் தேவன் அப்படின்னு அவருக்கு பேர். இயேசுக்கு சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் தேவனோட ஐக்கியமாக இருக்கிறேன், தேவனோட நல்ல ஒரு இணக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத எதன் மூலமாக நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும்னா, நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உள்ளான சமாதானம், அந்த யாருமே கொடுக்க முடியாத சமாதானம், இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி யோவான் 14:27 இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். நம்முடைய இருதயங்களில் அந்த சமாதானத்தை வைத்திருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன். எப்போ இந்த சமாதானம் நமக்குள்ள குறைவுபடுதோ, ஒரு கலக்கம் வருதோ, குழப்பம் வருதோ, அப்போது நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள அந்த ஐக்கியம், தொடர்பு அங்கே எங்கேயோ ஒரு அருந்து போயிடுச்சு. எதனால் அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எப்போ நம்முடைய சமாதான குறைவு நமக்குள்ளே உண்டாகும்னா, நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது தான் நமக்குள்ளே சமாதானம். அப்போ உடனே நான் கண்டுபிடிக்கணும், இப்போ நான் என்ன பேசுகிறேன், நான் பேசின வார்த்தையா, கோபம், எரிச்சல் இல்லையா, வீட்டில் மனைவிட்ட சண்டை போட்டோன்னு சொன்னால் அல்லது கோபத்தோட பொறுமை இல்லாமல் பிள்ளைகள்கிட்ட நம்ம எரிஞ்சு விழுறவங்களா இருந்தோன்னு சொன்னால் அந்த சமாதானம் கெட்டு போயிடும். என்ன செய்யணும், உடனே தாழ்த்தணும். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், நம்முடைய பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நம்முடைய மனைவிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். நம்ம அந்த சமாதான குறைவோடையே நம்ம வேலைக்கு போயிட்டோன்னா அங்கேயும் ஒரே குழப்பமாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி குழப்பங்கள் வராதபடிக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஒப்புரவாகுதலை நம்ம கவனமாக செய்கிறவங்களாக இருக்கணும். சங்கீதம் 119 165 வசனம் 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இங்கே நம்ம வாசிக்கிறோம், யாருக்கு சமாதானம் அப்படின்னா, ஆண்டவருடைய வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இன்னும் அதிகமாக உங்களுக்கு பெருகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய வேதத்தை அதிகமாக நேசிக்கணும். ரொம்ப கவலையாக இருக்குதா, ரொம்ப துக்கமாக இருக்குதா, ரொம்ப மனபாரமாக இருக்குதா, ஒரே ஒரு காரியம் தாங்க, உங்களுக்கு சமாதான குறைவு உண்டாயிற்று. இந்த சமாதானத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னால் தேவன் வைத்திருக்கிற ஒரு அருமையான வழி என்ன, கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசிங்க. உங்கள் எவ்வளவு நீங்கள் சோர்வில் இருந்தாலும் சரி, எவ்வளவு துக்கத்தில், எவ்வளவு மன வேதனையில் இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய வேதத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்கிறாதீங்க. அதை நேசிங்க, வாசிங்க. நீங்கள் வாசித்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் இருந்த கவலை, அந்த துக்கம் எல்லாம் போய் ஒரு சமாதானம் உண்டாகிறத பார்க்குறேன். தேவனுடைய வார்த்தை உண்மை, தேவனுடைய வசனம் தான் சொல்லுது. இந்த 119ஆம் சங்கீதத்தில் 165ஆம் வசனத்தில் தேவனுடைய வசனம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை, சமாதான குறைவுக்கு வழியே இல்லை. அப்போ பைபிள் வாசிக்காமல், நீங்கள் வேதத்தை நேசிக்காமல்,
நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதான குறைவு வந்துடும். அப்போ அந்த சமாதான குறைவை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பணும். நேரம் செலவழித்து தேவனுடைய வசனத்தை எடுத்து நம்ம முழங்கால் போட்டு, ஆண்டவரே இவ்வளோ நாளும் வேதத்தை வாசிக்காமல் உங்களை விட்டு தூரம் போன எல்லா பகுதியும் எனக்கு மன்னிங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய வேதத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுடைய சமாதானத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் சமாதான பிரபு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து ஏசாயா சொல்லும் பொழுது அவர் சமாதான பிரபு. அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு ஊழியம், பல ஊழியம் அற்புதங்கள் செஞ்சார், நோய்களை சுகமாக்கினார். எல்லா ஊழியங்களை விட அவர் முக்கியமாக ஒன்று, சமாதானத்தை ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் மத்தியில் நிலைநிறுத்துவதற்கு அவர் ரொம்ப பிரயாசப்பட்டார். அவர் கூட சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் கல்லறையில் வச்சு மறிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது, எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இப்போ உயிர் தெழுந்துட்டார். இந்த உயிர் தெழுந்த இந்த கிறிஸ்துவை யாரும் பார்க்கல. இவங்க இன்னும் அதிகமான பயம் இவங்களுக்கு ரொம்ப கூடிட்டு, ரொம்ப குழப்பம். இந்த சூழ்நிலையில் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களில் பார்த்தோன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கு பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க, பயந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த பயத்தை போக்கி உங்கள் குழப்பமான அந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற தேவனுங்கிறத மறந்து போயிடாதீங்க. சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு, நம்மளை அவரையே இந்த பாடுபடுத்தி போட்டாங்களே, கொன்று போட்டாங்களே, நம்மளை எந்த பாடுபடுத்துவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவர்கள் நடுவே வந்து நின்று சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறார். பயப்படாதுன்னு சொல்லலாம், ஆனால் அவருக்கு சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு சமாதானம். பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, பயந்து கொண்டிருந்த அந்த சீஷர்களை, கலங்கி கொண்டிருந்த இந்த சீஷர்களை, அதிக குழப்பத்துக்குள்ளே இருந்த அவர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அடுத்த நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் கையை காலை விழாவெல்லாம் காட்டுறாரு. கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எப்படிப்பட்ட நிலைமையில் பயந்து கொண்டு இருந்தாங்க, பயங்கர குழப்பத்தில் இருந்தாங்க, வேதனையில் இருந்தாங்க, என்ன நடக்குமோன்னு சொல்லி. ஆனால் அவர்கள் இப்போ சமாதானம்னு கர்த்தர் சொன்னவுடனே சந்தோஷப்பட்டாங்க. அந்த சமாதானம் அவங்களுடைய இருதயங்களில் வந்துருச்சு. 21ஆம் வசனத்தை மறுபடியும் அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு மறுபடியும் சமாதானம் உண்டாகட்டும். பார்த்தீங்களா, ஒரு வீட்டுக்குள்ளே போகும் பொழுது நம்மளை ஆண்டவர் என்ன சொல்லுறாரு, ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள்னு சொல்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போதும் சரி, வீடுகளை சந்திக்கிறதுக்காக ஜெபிக்கிறதுக்காக போகும்போது நம்ம செருப்பை வாசலில் கலத்திட்டு வாசலில் கால் எடுத்து நம்ம உள்ளே வைக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். 21ஆம் அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை குலைத்து போடுவது சாத்தானுடைய வேலை. ஆண்டவருடைய பகுதி என்ன, நம்முடைய சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயங்களில் அவர் காத்துக்கொள்வது தேவனுடைய பகுதி. பிலிப்பியரில் இந்த அருமையான வேத பகுதியை நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் பிலிப்பு சபையை வாழ்த்துறார். எப்படி வாழ்த்துறாரு? சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அப்போ இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான் சந்தோஷமாக இருக்கணும். அப்போது நம்ம சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்கள் துக்கமாக இருக்கும்போது, நீங்கள் வேதனையாக இருக்கும்போது ஆண்டவர் துக்கமாக வேதனையாக மாறுறார். ஏன் சந்தோஷமாக இருக்கலைன்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா பிரதர், எனக்கு இருக்குது எவ்வளவு கவலை, உங்களுக்கு என்ன தெரியுங்க, நான் படுற பாடுங்க, நான் படுற கஷ்டம், நான் அதுக்கு என்ன செய்வேன், இதுக்கு செய்வேன், பணத்துக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், பிள்ளைக்கு என்ன செய்வேன், ஐயோ அந்த பிள்ளை இப்படி பண்ணுதே, இந்த பிள்ளை இப்படி இருக்குதே, பல கவலைகளுங்க. ஆனால் அந்த பிலிப்பியர் 6 என்ன வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுக்கு நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் சமாதானத்தை இழந்து போயிடாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். பிலிப்பியர் 4:6-7 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதுக்கெல்லாம் அழுதுட்டுருக்கீங்களோ, எதுக்கெல்லாம் கவலைப்பட்டுருக்கிறீங்களோ, எதெல்லாம் நினச்சி ரொம்ப குழப்பம் உண்டு, நீங்களும் குழம்பி உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பம், உங்கள் வீட்டுக்குள்ளேயும் குழப்பம் வேண்டாம். வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் கடந்த நாட்களில் எவ்வளோ நன்மை செய்தார், கடந்த நாட்களில் எவ்வளோ அற்புதங்களை செய்தார். எத்தனை இடங்களில் ஓடி போய் சாட்சி சொன்னீங்க, கர்த்தர் என் குடும்பத்தில் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார், நான் சாட்சி சொன்னேன். எத்தனை வாய் இன்றைக்கி ஏன் குழப்பத்துக்குள்ளே இருக்குது, ஏன் கவலை? ஸ்தோத்திரம் பண்ண நீங்கள் இன்றைக்கி முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எது வரைக்கும்? தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் வர்ற வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கணும். அந்த கவலை போய், அந்த மன பாரம் போய், அந்த எரிச்சல், கோபம், வேதனை எல்லாம் போய் தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் வரணும். எரிச்சலை கொண்டு போய் குடும்பத்தில் உள்ள மற்றவங்கள்ட்ட கொண்டு காட்டினீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களையும் ஆதாயப்படுத்துறதுக்கு ஏதுவாக என்ற இதயத்தை தேவ சமாதானம் நிரப்பணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்பவும் ஒரு குழப்பத்துக்குள்ளே, ஒரு கவலை சூழ்நிலைகளை, நமக்கு எந்த பிரச்சனையை உண்டு பண்ணுனா நம்ம வேதனைப்படுவோம், எந்த மாதிரி போராட்டத்தை உண்டு பண்ணால் நம்ம குழப்பத்துக்குள்ளே போவோம். நம்ம சமாதானத்தை கெடுப்பது தான் சாத்தானுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. ஆகவே சத்தானுடைய தந்திரத்தை நீங்கள் அடையாளம் கண்டுக்கிடணும். உங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை கெடுப்பது சாத்தானுடைய வேலை. ஆகவே உங்களுக்குள்ள அந்த பயத்தையும் கவலையும் போக்கி சமாதானத்தை உங்களுக்கு கொண்டு வருவது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. அவர் அதை நேர்த்தியாக செய்வார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவாராக. ரோமர் 16:20 அப்படி தான் வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் என்ன செய்யணும்? சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கணும். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே பலவிதமான கவலைகளை, பயங்களை, பாரங்களை என்னிடத்துல கொண்டு வந்து என்னுடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிறது சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய தாக்குதல். ஆகவே நீங்கள் அவர் யார்? அவர் சமாதானத்தின் தேவன். பார்த்தீங்களா? இந்த வசனத்தை வீட்டில் எழுதி வைங்க. சமாதானத்தின் தேவன், சாத்தான காலின்கள் நசுக்குகிற கர்த்தர்னு உங்கள் வீட்டில் எழுதி வைங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ, எப்பெல்லாம் சமாதான குறை வருதோ, எப்பெல்லாம் குழப்பம் வருதோ, அந்த வசனம் உங்களை அனல் மூட்டி எழுப்பும். அவர் சமாதானத்தின் தேவன்ல, என் வீட்டில் சமாதான குறைவே வரக்கூடாது. இது சமாதான குறைவுக்கு எந்த இடத்துல சத்துரு என்னை தாக்கினானோ அந்த இடத்துல தேவனே நீர் காலின்களை நசுக்குங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிடணும். ஸ்தோத்திரம் என்று சொல்லி சத்துருவை ஏற்றுற. ஆம், சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின்கள் நசுக்குவாராக. அப்போ சாத்தானுடைய வேலை என்ன? சமாதானத்தை எடுத்து போடுதல். ஆண்டவர் அவனை திருடன்னு சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சாத்தானுக்கு என்ன பெயர் வச்சார்னா திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூரணப்பட வந்தேன் என்றார். சாத்தானுடைய வேலை என்ன? நம்முடைய சமாதானத்தை திருடுவது சாத்தானுடைய வேலை. அவன் திருடன். அப்போ உங்கள் சமாதானத்தை ஒருவனும் உங்களிடத்துலேருந்து எடுத்து போட மாட்டான்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அநேக வேளைகளில் பார்த்தீங்கன்னா நாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்து, பிசாசுக்கு இடம் கூடாதுங்கன்னு பைபிள் சொல்லுதா இல்லையா? பிசாசுக்கு இடம் கூடாதீங்கன்னு பைபிள் சொல்லியிருக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறது?
வீட்டை திறந்து வச்சு பிசாசு உள்ளே வான்னு சொல்லி நம்முடைய இருதய கதவை இயேசுவானவருக்கு திறக்கிறதுக்கு பதிலாக பிசாசுக்கு திறந்து அவன் உள்ளே வந்தவொடனே திருடுறவன் நம்முடைய தேவ சமாதானத்தை நம்மகிட்ட திருடிடுவான். அப்போ நாம் இடம் கொடுக்க பிசாசுக்கு இடம் கொடுத்தோன்னு சொன்னால் அவன் திருடன், திருடுவான், சமாதானத்தை அழிச்சுவான். குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு சொன்னான் ஆண்டவரை நோக்கி ஜெபம், ஆண்டவரே நீங்கள் என் வீட்டை ஆளுகை செய்யணும். சத்துரு ஆளுகை செய்யவே கூடாது. எங்கே நான் சாத்தானுக்கு இடம் கொடுத்தேன், எங்கே சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவன் என் வீட்டுக்குள்ளே இந்த குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், அந்த பகுதியை கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே எந்த இடத்துல நான் விழுந்தேன், எந்த இடத்துல உங்களை விட்டுட்டு நான் சாத்தான் பின்னால் போனேன், எந்த இடத்துல நான் பிசாசு என்னுடைய தேவ சமாதானத்தை திருடுறதுக்கு நான் இடம் கொடுத்தேன். வேதம் சொல்லுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். தேவ சமாதானத்துக்கு வேதம் என்ன பெயர் வைக்குது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். மேலான புத்தி ஞானம், அதை விட மேலானது என்னென்னா தேவ சமாதானத்தை காத்துக்கொள்வது தான். சத்துரு அந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்டு நம்ம போயிடக்கூடாது. சத்துருவாலே வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே சமாதானத்தின் தேவனே, எங்கள் வீட்டில் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எங்கெல்லாம் சத்துரு கிரியை செய்கிறானோ அங்கெல்லாம் நீ சாத்தான காலங்களை நசுக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பிரியமானவர்களே, அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். தேவன் நமக்கு பரிபூரண சமாதானத்தை நமக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு முன்னால் சில காரியங்கள் அவர் என்ன செய்கிறாரு, அவர் காயங்களை குணமாக்குகிற தேவன். இன்றைக்கி வியாதியால் நிறைய பேருக்கு வேதனை. இன்றைக்கி குடும்பங்களில் பார்த்திங்கன்னா உறவினர்கள் மூலமாக நிறைய காயங்கள், தொழிலில் ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவங்க, மோசடி பண்ணுறவங்க மூலமாக, நண்பர்கள் மூலமாக பல காயங்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், இந்த மாதிரி நிறைய காயங்கள். ஆண்டவர் யாருன்னா இந்த காயங்கள் பல வேதனைகளை உண்டு பண்ணிடுது. இந்த பல வேதனைகளை இது விதமாக இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்னா சௌக்கியத்தை ஆண்டுறது, நம்முடைய காயங்களை குணமாக்குறவன், நமக்கு அவர் குணமாக்கி நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு விரும்புகிற தேவன். ஒருவேளை வியாதியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே இந்த வியாதியில் நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன், இந்த வியாதி என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது, இந்த பலவீனம் எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்கப்பா, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன அன்பு தெய்வம், நீங்கள் ஒரு நாள் என்னை விட்டு கைவிடாத, என்னை விட்டு விலகாத நேசர் ஆண்டவரே. பாருங்கள், வேதம் சொல்லுது, நான் அவர்களுக்கு சுகமாக்குகிற தேவன், குணமாக்கி என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது, நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லும். அப்போ அன்றைக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிறார் ஆண்டவரே. எனக்கு ஒரு சமாதானம், பரிபூரண சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க, அவிசுவாசத்தில் மனம் தளர்ந்து போயிடாதீங்க. உலகத்தின் அன்பு அது முறிந்து போகிற அன்பு, உலகத்தின் அன்பு அது மாறி போகிற அன்பு. ஆனால் மனிதர்களுடைய அன்பு மாறி போகலாம், ஆனால் மாறாத அன்பு, நேசருடைய அன்பு, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அவருடைய அன்பு மாறாத பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி நண்பர்கள் விரோதமாக பேசுகிறவங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புற கண்டுபிடிங்க. யார் உங்கள் மேலே பொறாமையோடு இருக்கிறா, யார் உங்கள் மேலே போட்டியாக இருக்கிறா, யார் உங்களுக்கு விதமாக உங்களை காயப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல, மறு உத்தரவு எதுவுமே சொல்ல, அவங்களுடைய எந்த வார்த்தைக்கும் எந்த பதிலும் சொல்லாதீங்க. நம்ம ஏசாயா 36:21 எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், அவர்களுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். வேண்டாம், இருதயத்தை ஆண்டோடத்தில் தான் வைக்கணும். அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகள், யார் யார் உங்களை எப்படி நிந்திக்கிறாங்க, எப்படி தூஷிக்கிறாங்க, எப்படி காயப்படுத்துகிறாங்களோ அதை அப்படியே கொண்டு ஆண்டவரிடத்தில் வைங்க. மனுஷருக்கு பதில் சொல்லவே வேண்டாம். அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில்
ஃபோனில் திட்டாங்க, பதில் திட்ட வேண்டாம். உங்களை தூற்றுறாங்களா, உங்களை தூஷிக்கிறாங்களா, உங்களை நிந்திக்கிறாங்களா, நீங்கள் பதில் சொல்லவே வேண்டாம். பதில் சொல்லாததுனால நீங்கள் குற்றவாளி மாதிரி கூட காணப்பட வேண்டாம். காயங்களை ஆற்றுகிற தேவன் உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்னு சொன்னால் ஆண்டோடைய சமூகத்தில் விழுங்க. வேண்டாம், மனுஷனோட போராட வேண்டாம், தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம். அது இன்னும் உங்களை காயப்படுத்துவாங்க. நீங்கள் ஏதாவது பதில் சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் பயங்கரமான வெடிகுண்டுகளை அணுகுண்டுகளை போட்டு இன்னும் உங்களை இருதயங்களை கிழிச்சு சுக்குநூறாக்கிடுவாங்க. தேவனுக்கு பயப்படாதவங்களை கண்டு விலகிருங்க. தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக என்னை குணமாக்குங்கப்பா, நொறுங்கி போய் இருக்கிறேன், எனக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக தேவன் சமாதானத்தின் தேவன். அந்த வேதனையான சூழ்நிலையிலும் மனிதர்களாலே நீங்கள் காயப்படுத்தப்பட்ட வேலைகளை, நிந்திக்கப்பட்ட இருதயம் சுக்குநூறாக உடைஞ்சு போன வேலையில் கூட உங்களுடைய இருதயங்களை சேர்த்து பரிபூர்ண சமாதானத்தில் நாங்கள் பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்குற ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன் தெரியுமா? இந்த நல்ல தேவனை தெரியாமல் இன்றைக்கு அநேகர் சண்டை, பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் தேவையே இல்லைங்க. சொல்ல வேண்டிய இடம் தேவ சமூகம்தான். அந்த தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை அண்ணால் போல் ஊற்றி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் கிரியை செய்வாருங்க. செத்த முகம் மாதிரி அவன் போவாங்க. அவன் செத்த முகமாக போவான். நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தர் பேச மாட்டார். நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு போராடினீங்கன்னா உங்களுடைய காயங்களை குணமாக்குவார். உங்களுடைய இருதயங்களை அவர் வேதனைகளை காயம் கட்டுவார். பரிபூர்ண சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போன இடங்களில் உங்களுடைய தலையை உயர்த்தி உங்களுடைய சத்துருக்களை அவர் அவமாக்கி போடுகிற தேவன். உங்களுடைய தலையை உயர்த்துகிற தேவன். உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். உங்களுடைய தேவ சமாதானத்தை மட்டும் உங்கள் இருதயத்தில் காத்து கொள்ளணுங்கிறது மட்டும் உங்களுடைய குறியாக இருக்கட்டும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷம், சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சாத்தான காலங்களை நசுக்குவாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நொறுங்கி போன வேலைகள், சமாதானத்தை இழந்த வேலைகள், பயம், பலவிதமான கலக்கம், குழப்பம், அன்றைய காயங்கள், எங்கள் தேவனே அவருடைய வியாதிகளை மாற்றுங்க, அவருடைய நிந்தனைகளை மாற்றுங்க, அவருடைய தேவ சமாதானத்தினுடைய இருதயங்களை அன்றைய நிரப்புங்கப்பா. சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், எதிராளிகள் வெட்கப்பட்டு போகட்டும். நம்முடைய பிள்ளைகள் தேவ சமாதானத்தால் நிரப்பப்படட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களை, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகள் அங்கே கேட்கலாம். கேளுங்க, மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.